என்ன உடைச்சாவுது? மாங்காய் உடைக்கும் பத்துக்க. மாங்காய். அம்மா சரி உடைஞ்சிட்டா சூப்பரா உடையும் பத்துக்க. இலை போச்சுன்னா கத்தி வச்சு வெட்டதை விட அருமையா உடையும் பத்துக்க. கடி அப்படியே கடிச்சிருவேன் தானே. இந்தா இனிக்கா இனிக்குது, ஆனா புளிப்பு இல்ல. அதனால இனி நல்லா மாவா இருக்கு. ஒரு கொட்டை மட்டும் தனியா எடுத்தாச்சு பத்தியா. வீட்டுல நம்ம வீட்லயும் கிடக்கு மாங்கா ஏகப்பட்டது இருக்கும். ஆனா வீட்டுல வச்சு திங்கிறதுக்கு விருப்பமே இருக்காது. இப்போ சரி இந்த மாதிரி இடத்துல இருக்க நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கோமா, எதோடா சாப்பிடான்ட்டு தோணும். அந்த நேரம் இந்த மாங்காய் கிடைக்கல ரொம்ப டேஸ்டா தெரியும் பாத்துக்க. வீட்டு இருக்கு, வீட்டுலயே கொஞ்சம் வத்தபடி தாங்க. உப்பு நம்ம வச்சிருக்கோம், ஆல்ரெடி வச்சிருப்போம்ல. கரெக்ட் அந்த இடத்துல உப்பையும் வத்தபடி எல்லாம் மிக்ஸ் பண்ணி இதுல நம்ம அப்ளை பண்ணி போட்டு தின்னு வச்சுக்கேன். சூப்பரா டேஸ்ட். சரி ஆமா, நீ சாப்பிட்டு பாரு. ஒரு துண்டு சாப்பிட்டு பாரு. அது வரைக்கும் நாக்கு வாய் சும்மா இருக்காது. நம்ம தின்ற வேண்டிதான். நம்ம ஆடியன்ஸுக்கு குடுல அவங்களுக்கு குடு. எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளு. நம்ம சாப்பிட சொல்லி அவங்க வாயெல்லாம் எச்சு ஊறிடும் பாத்துக்க. சொட்டு போட்டுரும். ஆமா, நல்லா பாருங்க. அதே போல நாதஸ்வர வித்வான்களா இருக்காங்கல்ல, அவங்க ஊதிட்டு இருக்க சொல்ல மாங்காய் இப்படி கடிக்கணும். இப்படி வடிச்சா போதும், ஊதியே கிடமாட்டாங்க. ஆமா, அது புளிய வச்சு சாப்பிடணும் பாத்துக்க. சாப்பிட்டா அவங்க ஊதியே கிடமாட்டாங்க. விரட்டி விட்டுருவாங்க நம்மள. அடிச்சு விடுவாங்க. ஆமா சரி போமா. சரி அவ்வளவு குளிக்க ஓடிட்டான். ஆமா, வேலை முடிஞ்சா வீட்டுக்கு ஓடிடணும். வயலுக்கிட்டே நிக்கூடாது. கேன் வைக்குமா? கேன் எடுத்துக்கலாம் வீட்டுல பொண்ணு என்ன போச்சு. சரி பாப்போம்.